என்ன விதமோ என்று மிக குளறி மன்னன் மலையழகன்மார்கள் மீக நடுங்கி எங்கே இனி போவோம் என்று மனம் பதறி கங்கை நலிந்து சரிவில் மிக இறங்கி தட்டழிந்து வாடி தவித்து நின்று எதுரைப்பாடவே பண்பாக கேட்பதற்கு உரத்தி ஒன்று காணிலமே கூறி கேட்டு வார்ப்பதற்கு உரைத்துங்க அவர் உரைக்க உடையவனருளால் உரத்தி ஒரு குறப்பெட்டியும் இடுக்கி இறைத்துரைத்து வந்தால் விசாரமிடுவர்கள் முன்னே கண்டார் குரத்தியையும் கழிதீர்ந்தோம் என்று சொல்லி வந்தாடங்கோலை வனத்தில் வாயந்தழைத்து அருகில் அவளை மிக ஆதரித்து அறிவில் உள்ள மகனித்து எந்த கையாரமே கொடுத்து பசி தீர்ந்து குரத்தி பகர்வாள் ஒரு வசனம் விதியாயனதுடைய பசி விசாரம் தீர்த்தி உங்களுடைய ஓட வழிகளி தங்களுக்கும் எங்களுக்கும் சகல உயிரானருக்கும் நாயகமாய் வந்து நாட்டில் மிக இருக்கான் வாசம் மனகிருகான் வையகங்களிலும் அவரை நீங்கள் கண்டு ஆன துயரம் உரைத்தான் தவறும் துயரமெல்லாம் சாமி அவர் தன்னருளால் என்று குரத்தி துரைக்க நகரச நன்றி குரத்தியுடன் நம் துயரம் சொன்னோமா சொல்லாதிருந்தினும் சொன்னால நம் துயரம் எல்லா துயரமதும் இது நாளெதிரும் என்று சந்தோஷம் கொண்டு சற்குரத்தியை அனுப்பி வந்தார்கள் தட்சணத்தில் வைகுண்டர் வாழ்வதில். அப்போ மந்திரத்தோர்களை எல்லாம் வரவழைத்து அந்த மந்திர தொழிலையும் ஒழிக்க வேண்டும் என்று ஐயா திருவுள்ளம் கொண்டவுடனே மலையிலே வாழ்ந்திருக்கின்ற மலையரசர்கள் அவர்களுக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த குடிசைகளை எல்லாம் காட்டு விலங்குகள் சென்று பிச்சை அறிந்தது. அவர்களை எல்லாம் எதிர்க்க துணிந்து எந்த ஒரு மந்திரத்தை போட்டாலும் அவர்கள் எல்லாம் போறதில்லை. சாதாரணப்பட்ட மிருகங்களும் அவங்களை எதிர்க்கிறது. இது என்னடா இத்தனை நாள் இல்லாத ஒரு விந்தை அல்லவோ, நம்மளை கண்டா 8 காதம் துள்ளி ஓடும். ஆனா எந்த இடத்துல எப்பொழுது நம்மை கண்டாலும் சாதாரண எதிர்க்க சக்தியற்ற மிருகங்கள் கூட நம்ம எதிர்க்கிறது. இது என்ன? இந்த விவரத்தை அறிய வேண்டுமே என்று எல்லா மந்திரத்தோர்களும் ஒரே இடத்திலே கூட்டி ஓமம் வளர்த்து கோடிக்கணக்கான மலர்களை அள்ளி தெரிந்து அடி அச்சரங்கள் எல்லாம் எழுதி புவன, அதாவது காரணத்தை அறிவதற்காக மந்திரத்தோர்கள் போடுகின்ற அச்சரம் சக்கரம், புவனவலி சக்கரம், அதற்கென்று சீரமைத்து அதிலே நிறுத்தி எல்லா மந்திரத்தோர்களும் சுற்றி இருந்து மந்திரம் சொல்லி பார்த்தார்கள். 1 கோடி பூச்சொறிந்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி மொத்த குரலிய வரிசையாயிலும் நமக்கு நடக்கின்ற கதையினுடைய காரணத்தை அறியலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் எந்த குரலையும் வரல, குட்டிச்சாத்தனும் வரல. ஐயோ, கற்ற கலையும் கருவும் கலைந்து விட்டதே, இது நாள் வரையில் நாம் மதித்திருந்த வித்தையினுடைய மகத்துவம் இப்போது எங்கே போனது? நம்முடைய குட்டிச்சாத்தான் கூட வரலையே, அப்படி என்று அவர்கள் அசந்து போயிருந்தார்கள், மனம் அயர்ந்து இருந்தார்கள். அதுல ஒருவன் சொல்லுவா, இப்படி இங்க இருந்து நம்மளால இனி காரணங்களை அறிய முடியாது, மலையை விட்டு கீழே இறங்கி வழித்தட பக்கமா போய் இருப்போம், அந்த பாதையா ஒரு குளத்தை வந்தால் அழிவு குறுகேட்டு பார்க்கலாம் என்று எல்லோரும் குளத்தினுடைய வரவை எதிர்பார்த்து மலைச்சரிவிலே வந்து கூடினார்கள். அப்பொழுது எம்பெருமானுடைய அருளினாலே ஒரு இளங்குரத்தியானவள்
அழகான புறப்பட்டி ஒன்று இடுக்கிக் கொண்டு கையிலே குறி சொல்லுகின்ற இந்த கோலையும் தாங்கிக் கொண்டு குறி சொல்ல வேண்டுமோ என்று வந்து கொண்டிருந்தார். ஓடி சென்று அவளை அன்போடு ஆதரித்து, அம்மா, எங்களுக்கு பல காரணங்கள் உன்னிடத்திலே கேட்க வேண்டியது இருக்கிறது. அந்த காரியங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும். ஆனா ரொம்ப தூரம் நீ நடந்து வந்த களைப்பு, பசி, தாகம் உன் முகத்துல தெரியுது. அதனால வா, எங்க இடத்துல போய் சாப்பிட்டு பசியாரி அதுக்கு பின்னால சாவதானமாக பேசிக் கொள்ளலாம் என்று அழைத்துக் கொண்டு போய் அவளுக்கு பசியாறுவதற்கு வேண்டிய உணவு வகைகளை கொடுத்து பசியாற்றி, அப்படி இருக்கிற போது அவர் சொல்லுவா, மலையரசன்மார்களே, என்னுடைய பசி விசாரம் தீர்த்தீர்கள். ஆனா உங்களுக்கு ஒரு துயரம் இருந்து கொண்டிருக்கிறது. அது தீர்வதற்கு நான் உங்களுக்கு வழி சொல்ல வேண்டாமா? சொல்லுகிறேன், கேளுங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த உலகம் 14 லோகத்துக்கும் நாயகமாக விளங்கக்கூடியவர் இன்று நாட்டிலே வந்திருக்கின்றார். மலையரசன்மார்களே, அவருடைய வாசம், அதாவது அவருடைய பெயர் இந்த 14 லோகமும் மணக்கிறது, வீசுகிறது. எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அவரிடத்தில போனால் மட்டும்தான் உங்களுடைய துயரம் தீருவதற்கு வழி உண்டுமே தவிர வேறு எங்க போனாலும் சரிதான், உங்க சங்கடம் தீருவதற்கு வழியே கிடையாது என்றார். அந்த மலையரசன்மார்கள் மலைத்து விட்டார்கள். என்ன, எத்தனையோ வித்தைகளை படித்தனா, நமக்கு வந்த இந்த குறையை நம்மால் அறிய முடியவில்லை. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு புரட்சி, அவளிடத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் இருக்கிறது என்ற காரியத்தையே நாம சொல்லல. உங்கள்கிட்ட சில காரியங்கள் கேட்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர இன்ன சம்பவம் என்று சொல்லவில்லை. சொல்லாதிருந்தினும் சொன்னாலே நம் துயரம். எனவே அவரிடத்திலே போனால் எல்லா துயரங்களும் தீரும் என்று மனதிலே உறுதி கொண்ட மலையரசன்மார்கள் வந்த குரத்தியை அன்போடு அனுப்பிவிட்டு எல்லோருமாக திரண்டு ஐயாவிடத்திலே வந்தார்கள். கண்டு வைகுண்டரையோ கரங்கூவி பணிந்து பண்டு வட்ட பாட்டை பகர்ந்தாரவருடனே கேட்டு வைகுண்ட இருவையுடன் எதுரைப்பார் நாட்டு குடைய நாராயணர் பாலன் பிறந்து வைகுண்டான் பெரிய யுகம் வாழ சுக்கலை அறுத்து சுத்தம் மழையாளாக்கி பக்கங்களை அறுத்து பகைஞர் ஒன்றில்லாமல் ஒரு சொல்லிக்குள்ளே யுகம் அடித்து யுகம் எழுப்பி இரு சொல்லுக்குள்ளே ராஜ்யத்தை மறுதற்கு பிறந்து கொண்டிருக்கிற பெருமை கடையாளம் இறந்தது கண்பேகள் இப்போது தந்திரமும் போக நினைத்தேன் பெரிய தெய்வம் உந்தனைத்தான் வேகாந்தனிலே விடுத்தது காரியங்கள் முன்னே நல்லது கைவாய்த்து நமக்கு விதிகானாச்சி உள்ளதெல்லாம் போக வீதியாச்சு உந்தன் துயரம் ஒக்கை போதிரவென்றான் எந்த மொழி கேட்டு இசை வீரே நீங்களெல்லாம் அப்போது மலையில் வாழும் மலையரசன் இப்போது சுவாமி என்ன நீ சொல்வீரோ அதுக்கெல்லாம் நாங்கள் அல்லவென்று சொல்லுவான் ஒதுக்கன கேட்டு புகழ் வாழ்வை உண்டருமே மந்திர தந்திர மாமுனிவன் ஜாத்திரம் உபாந்திர வகடமோ உபயேத மூலமதும் மாய கருவும் மாறனா வித்தையதும் உபாய கருவோ
மலைகளும் சம்பன உச்சாடனமும் சல்லியம் வேதனமும் வம்பு செய்யும் மைமானா மந்திராட்ட கர்மம் எட்டும் அடக்கி இது முதலாய் மந்திரம் கட்டுடனே கரிசமூலத்துடனே ஊக்க வைத்தோம் என்று ஓருட கயடக்கி நிக்கையின் முன்னே மேதி நீரறிய ஆணையிட்டு வையும் அருமலையில் நமக்கு பொது முன்னே நம் முன்னே வைகும் என்றார். உடனே மலையரசன் ஒக்க மனதலைந்து உடனே மருந்து குறுக மொழி முழித்து வம்பறுக்க வந்த மாய கூத்தன் எனவே விலங்கள் அற்று தலை சாய்ந்துடன் அயர்ந்து நாட்டுமந்தோமானி மீது கொங்கலாது வீட்டை விட்டறிந்து மிருகம் விலகாது குடியிருப்பு நமக்கு குன்று மேலங்கும் இல்லை வழியிலும் கலந்த பரமன் நம்மை இங்குவிடா ஐயா உரைத்த ஆணை வழிபடியே மெய்யாக வைத்து விடு மட்டும் போயிருப்போம் அல்லாத போனால் அம்மலையில் இருப்பும் இல்லை எல்லாம் அறிந்து இனி போவதும் அரிது என்று மலையரசர் எல்லோரும் சம்மதித்து அன்று வைப்போம் என்று நடிபணிந்து கண்டனிற்று ஐயாவே எங்களுடன் ஆதி நாராயணரே கையார வைக்க கரு கொண்டு வந்தோம் இல்லை ஏடி கொண்டு வந்தோம் இல்லையே என்பதனே வீடு வர போய் எடுத்து விரைவாக வரோம் என்றுரைக்க மந்திரத்தோ எம்பெருமாயதுரைப்போம் நன்றது தூரம் நம்முடைய கைக்குள்ளொரு சூட்சம் உண்டு பிள்ளாய் சொல்லங்களும் நீங்களெல்லாம் மாற்றல் பட வேண்டாம் அழியறதா நீங்கள் எல்லாம் எல்லா வித தொழிலும் இந்திரம் ஞானம் முதல் எல்லாம் வைத்தோம் என்று ஆணையிட்டாலே போதும் நல்லதுதான் என்று நாடி மாலையரசன் எல்லாவித தொழிலும் மந்திர மஞ்ஞாலம் எல்லாம் அடக்கி இது முதல் இப்போ வைத்தோம் என்றார் ஐயானையிட்டு அவர் முன்னே வைத்தார்கான் மெய்யானை இட்ட பொழுதே மாலையரசன் எங்கள் விளைப்பு போதே போச்சுதையா சங்கடங்கள் ஒன்றுதான் இருக்கு ஐயாவே அதனால் விளைப்பு என்றிருந்தோ இத்தனை நாள் விதியால் குறைந்ததுதான் வித்தை விளைப்பு எல்லாம் மலையில் வயிறுக்கு வயிறு விளைப்பதற்கு உலகில்லா நம்பலமும் உலாவும் இது கச்சிரையும் இல்லாமலே விலைக்கு இப்போ தர வேணும் நல்ல பயிர் விளைந்து நாங்கள் பிழைக்க வேணும் என்று இவர் உரைக்க இது தந்தோம் என்று உரைத்தார். அன்று அவர் அனுப்பி அவர் மலைக்கு அகுகையில் வைத்த தொழிலை மலையரசா நீங்கள் எல்லாம் செய்தறியாமல் திருப்பியே செய்ததுண்டால் நரகம் அது பிடித்து நாள் வழியே பண்ணு துரோகம் அடைந்து தீனரகி மொழீர்கள் என்று சாதித்தார் எம்பெருமாளானவரும். அன்று அவர் கேட்ட அப்படியே வந்து தந்தால் திறந்து போவோம் என அன்ன பெருமாள் முன் ஆணையிட்டு தான் போனார் உலகில்
பிச்சை வேண்டி குடித்து வானோரறிய மந்திரம் ஞானம் மற்ற மந்திர விச்சை மாமுனி வந்தாத்திரம் தந்திரம் வஜுதன்றி சகரோரும் கொண்டாடி வைகுண்ட சுவாமி வாய்த்த கணக்கதிலே மெய் கொண்டவானோர் மிக அறிய எழுதி உலோகமும் அறிய பெரியோன் எழுதினரே. ஐயாவை கண்டு வணங்கி நின்ற மலையரசன்மார்களை பார்த்து எம்பெருமான் கேட்கிறார், யாரப்பா நீங்கள் எல்லாம்? ஐயா, நாங்கள் மலையிலே வாழ்கின்ற மலையரசன்மார்கள், மந்திரத்தோர்கள். ஓஹோ, காணிக்காரங்களா? என்ன என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நாங்கள் வாழுகின்ற இடத்திலே இப்போ சில நாட்களாக மலை மிருகங்களுடைய தொல்லை தாழ முடியல. அவைகளெல்லாம் எங்க குடியிருப்பை எல்லாம் கலைக்கிறது, வீடுகளை எல்லாம் பிச்சு எறிகின்றது. சுவாமிகிட்ட அதை சொல்லி அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் என்று நாங்கள் வந்தோம் என்றார்கள். சரி, நல்லது. நான் சொல்லுவதையும் சற்று கவனமாக கேளுங்கள். நாட்டுக்கு உடைய நாராயணர் வாழன் வைகுண்டமாக பிறந்து பெரிய தர்மயுகத்தை ஆளுவதற்காக வேண்டி சுக்கக்களை அறுத்து சுத்தமரை ஆளாக்கி பக்கக்களை இல்லாமல் பகைஞர் ஒன்றில்லாமல் ஒரு சொல்லுக்குள்ளே உகத்தை முடித்து யுகத்தை பெருக்குவதற்காக நான் இங்கே தவம் இருக்கிறேன். அந்த தவத்தின் அடையாளம் பிறந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்கு அடையாளம் இறந்ததுதான் செயல்கள். அதோடு இந்த தந்திரமும் போக வேண்டும் என்று நினைத்தேன். அந்த தர்மத்துக்கு புறம்பாக இந்த நாட்டிலே மக்களை அலக்களித்துக் கொண்டிருக்கின்ற பேய்களையும் மந்திர தந்திரங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணினேன். முதலாவது பேய்களை எல்லாம் ஒழித்தேன். அடுத்தபடியாக தந்திரமும் போக வேண்டும் என்று எண்ணினேன். பெரிய தெய்வம் உங்களை என் முன்னால கொண்டு விட்டிருக்கிறது. வைகுண்டராஜர் எண்ணியவுடனே நாராயணமூர்த்தி மிருகங்களை அங்கே ஏவிவிட்டார். எனவே இந்த மந்திரத்தோர்களால் அந்த மிருகங்களை கட்டுப்படுத்த முடியல, அதற்குரிய காரணத்தையும் அறிய முடியல. அடுத்தபடியாக பார்வதி அன்னைய அங்கே புரட்சியாக அனுப்பி வைத்தார். அவள் மூலமாக இந்த மலையரசன்மார்கள் இங்க வந்திருக்கிறாங்க. வேற எந்த விதத்தாலும் அவங்களை வருத்துவதற்கு வழி இல்லை. அப்படி வந்தவர்களை இனி நாம சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது என்று இத்தனையும் சொன்ன எம்பெருமான், சரி உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, இந்த தொல்லைகளிலே இருந்து எங்களுக்கு விமோசனம் வேணும். அப்படியா? அப்படி என்றால் நான் சொல்லுவது போல நீங்கள் நடந்து கொள்வீர்களா? தாராளமாக நடந்து கொள்ளுகிறோம். அப்படியானால் இதுவரையில் நீங்கள் செய்து வந்த மந்திர தொழிலை எந்த கரு மூலமாக ஏடு மூலமாக செய்து வந்தீர்களோ அந்த ஏட்டை என்னிடத்திலே தந்துடுங்க, அது போதும். அப்படி உடனே அந்த மலையரசன்மார்கள் இங்கிருந்து அங்கு போனா மலை மிருகம் நம்ம அங்க வாழ விடாது, இவரு நம்மள விட்டபாடும் இல்லை, எப்படியாயிலும் இனி கொடுத்துறதுதான் நல்லது, அது அல்லாமல் வேறு வழியும் இல்லை. ஆனா நம்ம பிழைப்பு அம்போனி போச்சுதே, அதுக்கு என்ன செய்கிறது? எப்படியும் ஒரு வழி அவர் சொல்ல வேண்டும். நாமளும் அவர் இடத்துல இருந்து நம்ம இடத்துல போய் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்று உணர்ந்து கொண்டு ஐயாட்ட சொல்லுவாங்க, ஐயா நாங்க ஏடு கொண்டு வரவில்லை, கரு கொண்டு வரவில்லை, வீட்டில் இருக்கிறது அதுவரையிலும் போய் எடுத்துட்டு வர்றோமே அப்படி என்றார்கள். ஐயா நினைத்தார், இவங்க நாடு வாழணும் மக்கள் வாழணும் என்று எண்ணி வாழ்கிறவங்க அல்ல, யாரு வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நம்ம வாழணும்னு வாழ்கிறவங்க. அதனால இங்கிருந்து அங்க போய் இருந்து கொண்டு வைகுண்ட சாமியா அவரு வந்தானி பாத்துக்கிடலாம், நாம அங்க போனோம் என்ன அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நாம தான் இவர்களை தேடி போனோம். நமக்கு செய்த ஆதரவுகள் இதுக்கு முன்னால, அதாவது மிருகங்களை ஏவிவிட்டது, புரட்சியாக பார்வதி வந்தது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போகுது, கை கேட்டியது வாய்க்கேட்டாம போயிடுமே அப்படி என்று எண்ணி எம்பெருமான் சொல்லுவார், மலையரசன்மார்களே நீங்கள் ஏடு கொண்டு வர வேண்டாம், கரு கொண்டு வர வேண்டாம். அப்படியான
என் கைக்குள்ளாக ஒரு சூட்சம் இருக்கிறது, அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் போதும். சரி, என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கற்றிருக்கின்ற மந்திர தந்திர மாமுனிவன் சாத்திரங்கள், உபாந்திர வாகனங்கள், உபாய சமூலம், மாயக்கரு, மாரண வித்தை, உபாயக்கரு, உயர்ந்த கருமோதிகள், சம்பன உச்சாரணம், சல்லியம், சேதனம், வம்பு செய்யும் மாநாளம், மந்திரம் முதலாக அட்டகர்மம் 8 அடக்கிய வித்தையை இனி நாங்கள் செய்வதாக இல்லை. அப்படி என்று என் முன்னாலே ஆணையிட்டு சத்தியம் செய்து விடுங்கள். அப்படியானால் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்ட தொல்லை இனிமேல் இருக்காது. அப்படி என்று எம்பெருமான் சொன்னார். மலையரசன்மார்கள் ஒருவரை பார்த்து, இதை தவிர நமக்கு வேறு வழியும் இல்லை, நாம அல்லாவிட்டா மலையில குடியிருக்க முடியாது, அவரிடத்துல சத்தியம் பண்ணிடுவோம்னு சொல்லி, ஐயா மந்திரம் முதலாக அட்டகர்மம் 8 அடக்கிய தொழிலை நாங்கள் இனி செய்ய மாட்டோம். ஐயானை ஐயானை, இது ஐயாவில முக்காலும் சத்தியம். அப்படி என்று அவர் முன்னாலே கைவிரித்து பலகையிலே ஓருடக்காக அடக்கி சத்தியம் செய்துவிட்டு சொல்லுவார்கள், எம்பரனே, இதனாலும் எங்களுக்கு பிழைப்பு இந்த வித்தைதான். இதை வச்சுதான் நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இனி அதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டீங்க, நாங்களும் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் பண்ணிவிட்டோம். ஆனா எங்களுக்கு பிழைப்புக்கு வழி. சரி, உங்களுக்கு பிழைப்புக்கு என்ன வழி வேணும்? ஐயா, நாங்கள் வாழுகின்ற இடத்திலே மலையிலே பயிரிட்டு அதனால் எங்களுக்கு வாழ்வு அமைய வேண்டும். ஆனால் மலை மிருகத்தினுடைய தொல்லை இருக்கக்கூடாது, பயிர்கள் எல்லாம் அழிச்சிடக்கூடாது. இனி நாங்க இந்த பயிரிடுவதற்காக அங்கு வேலை செய்கிற போது, உழைக்கிற போது எங்கள் உடம்பில நோவு நொம்பலங்கள் ஏற்படக்கூடாது. அப்படியே ஆகட்டும் மலையரசன்மார்களே. ஆனால் என் முன்னாலே நீங்கள் ஆணையிட்டு வைத்து விட்டீர்கள். எனவே அந்த வித்தை பிழைப்புகளை எல்லாம் நான் ஜெயித்து விட்டேன். அதை நீங்கள் திருப்பி செய்தது ஒன்று. ஆனால் நரகமது பிடித்து நாள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொன்னு அந்த துரோகத்தின் காரணமாக தீ நரகத்தில போய் விழுவீர்கள். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள், இனி அந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அவர்களும் சரி என்று ஐயாவிடத்திலே உத்தரவு பெற்று அவர்கள் இடத்துக்கு திரும்புகின்றார்கள். ஊர் போய், அதாவது அவங்களுடைய வீடு எங்க இருக்கிறதோ அங்கு போய் சேர்கிறது வரையிலும் பசிதாக வந்த போது பிச்சை எடுத்து குடித்து சென்றார்கள் என்று ஐயா சொல்லுகின்றார். ஏன்னா மந்திரத்தால எவ்வளவு உருட்டு புரட்டுகள் எல்லாம் செய்தவங்க அந்த தொழிலை செய்யக்கூடாது என்ற ஒரு சத்திய உணர்வு இருந்த காரணத்தினால பசி வந்த போது பிச்சை எடுத்து குடித்து சென்றார்கள். இப்படியாக பேய் பிசாசுகளை எரித்ததும் மந்திர தந்திர வைத்திய வாகனங்களுடைய வலிமை மாற்றியதும் உண்மைதான் என்று கணக்கிலே எழுதி கொண்டார்கள். இப்படி நாட்டுக்குடைய நாராயணர் வாழன் வைகுண்டம் பிறந்து சீராக தட்சணத்திலே வந்து 5 வருட தவத்துக்குள்ளாக நாட்டு மக்களுக்கு மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து சகலவிதமான பிணிகளை நோய்களை அகற்றி வைத்தார். அறமில்லாத பாவிகளுக்கு அறத்தை வளர்க்க வழி சொன்னார். இன்னும் மக்கள் மனதை அலக்களித்துக் கொண்டிருக்கின்ற பேய், பசாத்து, கூலி, பொய்யோகம், களி, நீசம், மாயை, கபடு, கள்ளம், மனக்கருப்பு, யுகத்தீர்ப்பு, பொய், மிரட்டு, வஞ்சகம், பிழை, கொல்லாப்பு இவைகளோடு இன்னும் மந்திரம், கழிவு, சூழி, மரண கருவி கோளும் உபாந்திர தீது கேடு கூறிய பொய் பல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகள் எல்லாம் சாந்தியில் எரித்து நீட்டி கர்மத்தை வளர்க்க நல்ல நாராயணரும் நாமமணி வைகுண்டராய் செல்லதிரு உள்ளமாய் திமை குருதியுமாய் மனிதவதாரம் எடுத்து வைகுண்ட வாசகனும் மனிதமலும் பத்தினியாய்
மாலருடவன் இசத்தில் உண்டாகி வாழ்ந்து உலகம் அறிவதற்கு குண்டனி பேய் பொய்யோ குரளிகரு வைத்தியமும் ஆகாதன எரித்து அப்பிறப்பும் தான் அறுத்து வாகாத தர்மமதாம் வாழெங்கோ மனிடரே என்று சொல்லி தரும் எம்பெருமாள் நினைத்து மந்துபதி நகரிய வைத்த தர்மம் கூறினரே இன்று முதல் எல்லாரும் ஏகாபராதங்கம் என்று ஒன்று போல் எல்லாரும் ஒரு புத்தியாயிருங்கோ காணிக்கைடாருங்கோ காவடி துகாருங்கோ வீணுக்கு செடும் முதல் விருதாவி போடாதுங்கோ வைகுண்டருக்கு பதறி வாழிவது அல்லாமல் பொய் கொண்ட மற்றவர்க்கு புத்தி நயர்ந்து நஞ்சாதுங்கோ அவனவன் கெடுதல் அவனவன் வைத்தாண்டிடுங்கோ எவனவனுக்கும் பதறி இனி மலைய வேண்டாமே என்று வைகுண்ட ராஜ்யத்தில் உள்ளோர்க்கு கந்துக்கு மாதாயிரங்கி கற்பித்தது போலுரைத்தான் எல்லோரும் கேட்டு எங்கள் வினை தீர்ந்ததென்று நல்லோர்கள் முன்னே நவிந்திருந்த சொல்படியே வருவார் வைகுண்ட வந்தானிருப்பவர்க்கு தருவார்கள் சாகாத வாழ்வுகளும் என்று சொல்லி முன்னோர் எங்கள் காலம் அதிலே நன்று தீர்மொழியை நாங்களுமே தான் கேள்க எங்கள் கலி தீர்ந்தது எம்பரனே என்று சொல்லி கங்கையுடனே பல ஜாதி எல்லாம் அறிந்தான் அருளறிய தர்மம் இதை நாட்டியே எம்பெருமாள் துரிதமுடனே சொல்குவியில் வாழுகின்ற பட்சி பறவைகளுக்கும் பல ஜீவ ஜந்துகளுக்கும் அச்சு அறிமுதல்கும் ஆனமிருகங்களுக்கும் ஊர்வலங்கள் ஆனதுக்கும் உதித்த புல் பூண்டுகளுக்கும் ராஜடனர்களுக்கும் கரடு கல்லானதுக்கும் உத்தரவாய் தர்மம் உரைக்கிறாரன் போரே மிருகமோடு மிருகம் மிக மகிழ்ந்து வந்திருங்கோ மறுகலச்சல்லிட்டு மாளாமல் வந்திருங்கோ உங்களுக்கு புல் கூண்டு உண்டும் அதை பூஜித்து தங்கையுடன் ஒதலத்தில் தண்ணீர் கூடித்திருங்கோ